பிரம்மி ஞாபக மறதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகவும் குழந்தைங்க சரியாக படிக்கலை, படிப்பில் வந்து திணறாங்க, ஞாபக மறதி வருது, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வரலன்றவங்க பிரம்மியை வணங்கலாம். ஏன்னா பிரம்மரோட அம்சம். சிறப்பு. ஓகேங்களா. அடுத்தது மகேஸ்வரி. மகேஸ்வரி அவங்க யாரோட அம்சம்னு பார்த்தீங்கன்னா சிவனோட அம்சம். ஸோ அவங்கள வணங்கும் போது நமக்கு தைரியம் வரும், நம்மளுடைய கோவங்கள் கம்மியாகும். கோவங்கள் கம்மியாகும் போதே நம்மளுடைய மன தெளிவு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் நல்லதாகவே அமையும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கௌமாரி பார்த்திங்கன்னா முருகனோட அம்சம். நமக்கு முருகனால என்ன நமக்கு தெரியுமே, குழந்தை பேர் கொடுக்கக்கூடியவர். ஸோ முருகரோட அம்சம்னா அனைத்துமே கொடுத்துருவாங்க நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வைஷ்ணவி விஷ்ணுவோட அம்சம். விஷ்ணுவோட அம்சம்னா நமக்கு செல்வ வளம் கொடுக்கக்கூடியவர் விஷ்ணு. செல்வம் மட்டும் இல்லை, லக்ஸரி லைஃப், நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது அனைத்தும் கொடுக்கக்கூடிய விஷ்ணு பகவான். அடுத்தது வராகி மூர்த்தி. அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு தைரியம், நம்மளுடைய எதிரிகளை நம்மக்கிட்ட அண்ட விடாமல் ஓட விடுறது அவங்க. ஸோ நம்மளுடைய மிருக குணத்தை அகட்டிட்டு நம்மளோட தேவ குணத்தை நம்மளோட தங்க வைக்கக்கூடியது வராக மூர்த்தி. அடுத்தது சாமுண்டி. ஓகேங்களா. சாமுண்டி வந்து இப்போ மேற்கொண்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது அனைத்துமே ஒன்று கூடியவங்க தான் இது வந்து துர்கை அம்சம் கூட நம்ம சொல்லலாம். இந்த துர்கையோட அம்சம். துர்கையை வந்து நம்ம வணங்கும் போது நம்ம இந்த கிரகங்களுடைய தோஷம் அனைத்தும் நிவர்த்தி ஆகும்ன்றதுனால தான் சாமுண்டி அனைத்துக்குமே சொல்றேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.